வணக்கம். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு இருந்துள்ளதாக இந்தியாவில் உள்ள சில அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி மிக அதிக அளவிலான மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார் என்பதும், தேர்தலுக்கு முன்பு அவரது அரசுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருந்தது என்பதும் மிக முக்கியமான காரணம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். என்டிஏ 400 இடங்களுக்கு மேல் எதிர்பார்த்தது. ஆனால் பிஜேபி அறுதி பெரும்பான்மை கூட எட்டவில்லை. 2014 மற்றும் 19 தேர்தல்களில் வெற்றி பெற்றதைப் போல் பாஜகவால் அறுதி பெரும்பான்மையை அடைய முடியவில்லை 2024 தேர்தலில். ஆனால் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு 3வது முறையாக பிரதமராக ஆட்சியை தக்க வைத்துள்ளார் நரேந்திர மோடி. என்டிஏ கட்சிகளின் ஆதரவு எனும்போது அது தேர்தலுக்கு பின் சேர்ந்து கொண்ட கட்சிகள் அல்ல, மாறாக தேர்தலுக்கு முன்பாகவே ஒன்றாக என்டிஏ கூட்டணியாகத்தான் போட்டியிட்டிருந்தார்கள் அவர்கள். பாஜக தனித்து பெரும்பான்மை பெறாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்து 3வது முறையாக பிரதமரானார் நரேந்திர மோடி. வெளிநாட்டு தலையீடு காரணமாகவே வெற்றி பெற்ற இடங்களின் எண்ணிக்கையில் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாக பல அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதற்கு பல சான்றுகள் உள்ளன, அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதாவது, உலக அமைப்பில் இந்தியா ஒரு பெரும் வல்லரசாக உயர்ந்து வருகிறது. தற்போதைய உலக ஒழுங்கில் இந்தியாவின் நிலை அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக வெகு விரைவில் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முக்கியமாக இந்தியா ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் வேறு யாரும், எந்த நாடும் செல்வாக்கு செலுத்த முடியாத விதத்தில் எந்த ஒரு பெரிய சக்தியாலும் இந்திய வெளியுறவு கொள்கையில் செல்வாக்கு செலுத்த முடியாது என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் தான். எனவே பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே இந்த தேர்தலில் வெளிநாடுகள் தலையிட்டதன் பின்னில் உள்ள நோக்கமாகும். அதற்காக பல எதிர்க்கட்சிகளையும் இந்த அந்நிய சக்திகள் பயன்படுத்தியுள்ளன என்றே கூற வேண்டும். இந்தியாவில் காலாகாலமாக தேர்தலில் தோல்வியடைந்து வரும் பல அரசியல் கட்சிகள் இத்தகைய அரசியல் மேலாதிக்கத்தை பெற அந்நிய சக்திகளை நம்பியிருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே ரஷ்யா அமெரிக்காவின் பெயரை குறிப்பிட்டே விமர்சித்திருந்தது. இந்தியா போன்ற மாபெரும் நாட்டின் தேர்தலில் அமெரிக்கா போன்ற நாடு தலையிடுவது சரியல்ல என்று ரஷ்யா ஏற்கனவே கூறியுள்ளது. ஆனால் நரேந்திர மோடியே தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டார். வெளிநாட்டினரின் அஜெண்டாவை முழுவதுமாக அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. அதனால் இந்தியாவின் அரசின் ஸ்திரத்தன்மையை குலைக்க அமெரிக்கா சில முயற்சிகளை மேற்கொள்வதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதர்கள் பல்வேறு எதிர்க்கட்சிகளுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த சந்திப்புகளை மத்திய அரசு இப்போது உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அமெரிக்க ராஜதந்திரிகளின் இந்த சந்திப்புகளை அரசாங்கமும் மத்திய உளவுத்துறை அமைப்புகளுமே உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்குள்ள சில அரசியல் கட்சிகளை அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சந்தித்துள்ளது. மினிஸ்டர் கவுன்சிலர் ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கிரஹாம் மேயர் தலைமையில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி கேரி அப்லகாத் உள்ளிட்டோர் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா மற்றும் அவரது மகன் உமர் அப்துல்லா ஆகியோரை அவர்களது வீட்டிற்கு சென்று சந்தித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர்கள் சந்தித்ததாக குறிப்புகள் உள்ளன. எது எப்படி இருந்தாலும் இப்போது ஜம்மு காஷ்மீரில் நடைபெறவுள்ள தேர்தல் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானதாகும். காரணம், ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும். எனவே ஜம்மு காஷ்மீரின் பழைய நிலைமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், இஸ்லாமிய படையெடுப்பு காலகட்டத்திற்கு நிகரான அரசியல் சூழலுக்கு திரும்ப கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரி வரும் அரசியல் கட்சி தலைவர்களை இந்த வெளிநாட்டு தூதர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்பது மிக முக்கியமான விஷயமாகும். கடந்த சில நாட்களாக அமெரிக்க ராஜதந்திரிகள் நடத்தும் சந்திப்புகள் அனைத்தும் இந்த வகையான குணமுடைய அரசியல் கட்சிகளுடன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள கட்சிகள், குறிப்பாக பிரிவினைவாத குணமுடைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி என்டிஏ கூட்டணியின் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடுவையும் சந்தித்துள்ளார் இந்த ஜெனிஃபர் லார்சன். தேர்தலுக்கு பின்னரும் சில பிரிவினைவாத அரசியல் கட்சிகளுடன் அமெரிக்க ராஜதந்திர பிரதிநிதிகள் ஏதோ ஆலோசனை நடத்தி வருவதாக பலர் கருதுகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் தேசியவாத அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பெரும்பான்மையான இந்தியர்கள் விரும்பும் முக்கியமான தேர்தல் வரவிருக்கும் நிலையில்தான் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் அரசியல் கட்சிகளுடன் இந்த அமெரிக்க குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.
மறுபுறம் சந்திரபாபு நாயுடுவை போன்ற என்டிஏவின் முக்கிய அங்கத்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். என்டிஏவில் ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்க முடியுமா என்ற நோக்கத்தில் அவர்கள் அவ்வாறு சந்தித்து வரலாம் என்று பலர் மதிப்பிடுகிறார்கள். பல அரசியல் முடிவுகளில் என்டிஏவில் பிளவை ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஏதேனும் விதத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடியுமா என்றெல்லாம் இதுபோன்ற வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகள் ஆய்வு செய்வதாக தற்போது பகிரப்பட்டு வருகிறது. எப்படி இருந்தாலும் அமெரிக்க ராஜதந்திர பிரதிநிதிகளின் இத்தகைய நடவடிக்கைகளை மத்திய அரசும் ரகசிய மற்றும் புலனாய்வு அமைப்புகளும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. சமீபத்தில் இந்தியாவும் கனடாவும் ராஜதந்திர அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டவும் அதைத் தொடர்ந்து இரு தரப்பிலும் இருந்து ராஜதந்திரிகள் வெளியேற்றப்படவும் செய்தார்கள். இப்போது இந்தியா அமெரிக்கா இடையே அத்தகைய ஒரு சூழல் உருவாகி வருகிறதோ என்ற சந்தேகம் பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது. இந்தியாவின் உள் விவகாரங்களிலும் இந்திய அரசியலிலுமெல்லாம் அசாதாரணமான முறையில் அமெரிக்கா தலையிடுவதாக உறுதி செய்யப்பட்டால் அந்த ராஜதந்திர பிரதிநிதிகளை நாட்டை விட்டு வெளியேற்றவும் இந்தியா தயங்காது என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன.